இன்றைக்கு வட இந்திய மாநிலங்களில் எல்லாருமே மிக ஆச்சரியமாக கேஸ் சிலிண்டரை பார்க்கறாங்க, மிக ஆச்சரியமாக பள்ளிக்கூடங்களை பார்க்கறாங்க, மிக ஆச்சரியமாக பெண்களுடைய வளர்ச்சியை பார்க்கிறார்கள். ஆனால் பள்ளிக்கூடங்களையும் கேஸ் அடுப்புகளையும் பெண்கள் ஆச்சரியமாக அங்கே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்தியாவிலேயே கல்வி சதவிகிதத்தில் பெண்கள் கல்வி சதவிகிதத்தில் முதல் மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு. திராவிட மாடல் என்றால் அந்த விதையை விதைத்தவர் பெரியார். அதை சட்டமாக கொண்டு வந்து நமக்கான கல்வி வாய்ப்புகளை எல்லா நிலையிலும் உறுதி செய்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதுக்கடுத்து ஒரு கட்டம் வருது, 12வது வரைக்கும் படிச்சுட்டல்ல போதும்ன்றாங்க. அப்போது ஒருவர் சொல்லுகிறார், 12வது வரைக்கும் படிச்சாலாம் பத்தாது, 6வதுல இருந்து 12வது வரைக்கும் நீ அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சனா உங்க வீட்டுல என்ன உனக்கு பணம் தர்றது, நான் மாதம் 1000 ரூபாய் தருகிறேன் என்று புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டின் முதல்வர் அனைத்து பெண் பிள்ளைகளுக்கும் பணத்தை கொடுத்து படிக்க வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய இயக்கம் திராவிடர் இயக்கம். எனவே அருமை தோழர்களே, வந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் இளைஞர்கள் என்று சொன்னார்கள், வாலிபர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் பேரறிஞர் அண்ணா நம்மை அப்படி விழிக்கவில்லை. அண்ணா எப்படி நம்மளை கூப்பிடுறாருன்னா, வீரர்கள் தேவை என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் நம்மை அழைக்கிறார். என்ன சொல்லி கூப்பிடுறாருன்னா, காரியமாற்றும் வீரர்கள் தேவை, ஆரியத்திற்கு அடிபணியாத வீரர்கள் தேவை என்று பேரறிஞர் அண்ணா அழைக்கிறார். ஆரியம் ஆளுநர் வடிவில் வந்தாலும் சரி, ஆட்டுக்குட்டிகள் வடிவில் வந்தாலும் சரி, எந்த வடிவில் வந்தாலும் விரட்டி அடிப்பதற்கு கருப்பு சிவப்பு கொடி எல்லா நேரத்திலும் தயாராக இருக்கும் என்பதை அறைகூவல் விடுக்கக்கூடிய மாநாடுதான் இது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.